இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பட்டை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகு, ஜீரகம், சோம்பு 3ஐயும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிறணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் போட்டுக்கிறணும், ஜீரகம் சோம்பு போட்டுக்கிறணும், அதுக்கப்புறம் மிளகு போட்டு எல்லாத்தையும் சேர்த்தே வறுத்துக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கிறணும். நம்ம வறுக்கும் போதே அதோட வாசனை வரும். நமக்கு அந்த வாசனை வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். நம்ம வறுத்த மிளகு, ஜீரகம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பட்டை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சிக்கனை தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்ச சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிறலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பட்டை மிளகா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கிறணும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கிறணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி வெளியே விடும் வேகும்போது. அந்த தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இதை அரைச்சி இதில் சேர்த்துக்கிறணும். வறுத்து ஆற வச்சோம்ல அந்த மசாலாவை அரைக்க போகிறேன். நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம்ல அந்த தூள் தான் இது. இது வந்து நம்ம சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வற்றினதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளற வேண்டியதான். சிக்கன் இப்போ தான் தண்ணி விட ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்குச்சுன்னா சுவையான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, சுவையான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி, வணக்கம்.